ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாய புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஆகஸ்ட் 31 முதல் செப்டம்பர் 6 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம். இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்கள். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ராசிக்குள் செல்லலாம். மீன ராசி அன்பர்களுக்கு வணக்கங்க. காலபுருஷனுக்கு 12வது ராசி, பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது. மீனராசி அன்பர்களுக்கு ராசியில் சனி பகவான் இருக்கிறார். 7 சனி சென்று கொண்டிருக்கிறார். எப்பவுமே ஒரு 7 சனி வருகிறது அப்படின்னு சொன்னாலே இந்த 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க படிப்பில் கொஞ்சம் நாட்டம் இருக்காது. இல்லை நாட்டம் இருந்து படித்தாலும் முழுது படிப்பாங்க, மார்க்கு வராது. அதுதான் அங்கே இருக்கிற நிலைமை. அதாவது சோம்பேறித்தனம். அதாவது சனி பகவான் வந்துடுறாருன்னு சொன்னால் ஒரு சோம்பேறித்தனம் குடிக்கும். நாளை படிச்சுக்கலாம். இல்லை சாதாரண படிக்கிறவங்க இல்லை, உழைக்கிறவங்க கூட பார்த்திங்கன்னா ஒரு 40 வயசு ஆளுங்க இருந்தாலும் அவர் நல்லா பெருசாக சுறுசுறுப்பாக இருப்பார். ஆனால் இப்போ பார்த்தா அவர் ரொம்ப டல்லாக இருப்பார். சனி உள்ளே வந்துட்டாரு, சோம்பேறித்தனம் உள்ள வந்து. இதில் என்ன அப்படின்னாக்கா, ராசியை செவ்வாய் 7லேருந்து பார்க்குறார். பெரும்பாலும் இந்த 7 சனி நடக்கிற பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். குறிப்பாக இதில் நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த எபிசோடில் தானங்கள் நிறைய பண்ணலாம். கல்விக்காக தானம் பண்ணலாம், உணவு தானம் பண்ணலாம், ஆடை தானம் பண்ணலாம். தானம்லாம் நீங்கள் லட்சக்கணக்கில் ஒரு போய் கொட்டி கொடுத்து பேர் வாங்கணும்லாம் கிடையாது. உங்களால் முடியுது. இந்த வாரம் ஒரு ஆளுக்கு நம்ம சாப்பாடு வாங்கி கொடுத்தோம். ஒரு பையனுக்கு இந்த செமஸ்டரில் நம்ம அவனுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணுறோம். அது செமஸ்டர் மீன்ஸ் இந்த வருஷம் அவன் 8ஆம் கிளாஸு 10ஆம் கிளாஸுக்குள்ளே இருக்கட்டும். அவனுக்கு ஏதோ எல்லாம் புக்ஸ்லாம் வாங்கி கொடுத்தா ஃபீஸ் கட்டணும் அப்படின்ற ஒரு நிலை ஏற்படணும். அன்னதானம் இருக்குது, எவ்வளோ இருக்குது, தானங்கள் நிறைய இருக்குது. ஆனால் எல்லாத்த விட ஒரு தானம் இந்த 7 பண்ணணும்னா ரத்த தானம் பண்ணணுங்க. சூப்பர். ஏன் 7 பண்ண சொல்கிறோம் அப்படின்னாக்கா, சாதாரணமாக விழுந்து வாடுறதே 7 தான் வாருவாங்க. விழுந்து வாடுறதுங்கிறது வண்டியிலேருந்து மட்டும் இல்லை, தொழிலில் கூட விழுந்து வாருவாங்க. நல்லா போகும், தொழிலை அப்படியே படுத்துரும். உடம்பு நல்லா இருக்கும், திடீர்னு ஹாஸ்பிட்டலுக்கு போய் மருத்துவ செலவு வைக்கும். குருவி மாதிரி ஒன்றா ஒரு ரூபாயாக சேர்த்துட்டு கட்சியில் அங்கே போய் 5 லட்சம் கட்டு 10 லட்சம் கட்டு அப்பாவுக்கு ஹார்ட் ஆப்ரேஷனு, அம்மாவுக்கு கிட்னி போயிடுச்சு, அதுக்கு இது பண்ணணும். இப்படி செலவுகள் பயங்கரம். இந்த மனித உறுப்புகள் எப்போவுமே விலை உயர்ந்ததுங்க. அதை ரொம்ப கட்டி காப்பாற்றணும். அது இல்லாத பொழுது தான் நமக்கு அதனுடைய அருமை தெரியும். அதனால் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த 7 சனியில் ரத்த தானம் பண்ணுங்க. ஒரு வருஷம் பண்ணணும். ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு தடையாவது பண்ணுங்க. இதில் போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் எங்கே ரத்த தானம் பண்ணுறாங்க. இல்லை இப்போ நீங்கள் இப்போ இது ஹாஸ்பிட்டலில் போய் கூட நீங்கள் டொனேட் பண்ணலாம். அது என்ன அப்படின்னா, ஒரு 7 சனி நடக்கும் பொழுது ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். இல்லை வண்டியிலேருந்து கீழே விழுந்து ரத்தம் சிந்தணும்னு ஒரு விதி இருக்கும். இந்த விதி எல்லாமே மாற்றுங்க. அதுதான் ரத்தம் நம்ம ஏற்கனவே கொடுத்துட்டு வந்துட்டோமே, அப்போ எப்படி இங்கே மறுபடியும் ரத்தம் சிந்த முடியும்? அதுதான் தானத்திலேயே ரொம்ப சிறந்தது ரத்த தானம். இந்த 7 சனி பண்ணுறவங்க நடக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, இது
பண்ணீங்கன்னு சொன்னால் ஆத்மார்த்தமாக உங்களுக்கு ஒரு ஜீவனுக்கு நம்ம காப்பாற்றிட்டோம், ஒரு பழுப்பு கொடுத்துட்டோம், உயிர் கொடுத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமும் இருக்கும் நமக்கு. அது கண் தெரியாத, அதாவது யாரும் தெரியாது, முகம் தெரியாத ஒரு நபருக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அது யாருக்கும் போய் பயன்பட போகுது. அது சூப்பர். அதாவது இதையும் தாண்டி நீங்கள் அறிவு கண்ணை திறப்பது என்பது ரொம்ப விசேஷம். படிக்கிற பிள்ளைங்க ரொம்ப இப்போது வறுமையில் இருக்கிறவங்க கிராம சைடெலாம் போனீங்கன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். படிக்கவே ஸ்கூலுக்கே அனுப்ப மாட்டாங்க. இப்போ விழிப்புணர்ச்சி வந்தாச்சு. பட் இருந்தாலும் அவங்க பார்த்தா அவங்க தான் நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்டாக இருப்பான். அவனுக்கு பார்த்தா அப்பா இறந்துட்டாரு, இல்லை அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு ஏதோ ஒரு இதோட அட்மாஸ்பியரில் அவன் படிக்கிறதுக்கான ஒரு மற்றவங்க அவனை அவனை ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க. இப்படி சில பேர்லாம் அவங்கள நம்ம கேப்சர் பண்ணி நம்ம நல்லது செய்யணும். இது 7 சனி அப்படின்னாலே நம்ம கோடி கோடியாக லட்சமாலாம் தானம் பண்ணுறதுங்கிறது முடியாது. ஒரு ஆளுக்கு ஒரு வேளை சோறு போட்டால் போதுங்க ஒரு வாரத்தில். அப்படி தான், அப்படி எடுத்துங்க. அதுவே ஒரு திருப்தியை தரும் நமக்கு. அதுபோல் நம்ம செய்யணும் இந்த 7 சனியில். மற்றபடி இந்த ராசி அன்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் வண்டி வாகனங்களில் போகும்போது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். எடுக்கிற முயற்சி ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு ஃபெயிலியர் ஆகும், அடுத்த அட்டம்ப்ட்டு தான் ஓகே ஆகும். ஆனால் 4 குரு கெஞ்சின அருமையான இடம். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். அசையா சொத்துக்கள், அசையும் சொத்துக்கள். அசையா சொத்துக்கள் தெரியும், அசையும் சொத்துக்கள் வெஹிக்கிள்ஸ், இதனாலேயும் வருமானம் வரக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொல்லணும். மற்றபடி உங்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதி 6இல் இருந்தாலும் சூரியனோடு இருக்கிறார். மறைந்த புதன் நிறைந்த தனம் சொல்லக்கூடியது. இருந்தாலும் 7ஆம் வீட்டை சனி பார்ப்பதால் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும், நண்பர்கள்கிட்டேயே பிரச்சனைகள் வரும். மற்றபடி கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரும். இருந்த போதிலும் ராசி 10ஆம் இடத்து அதிபதி 10ஆம் வீட்டை பார்க்கிறார். இப்போ மீனராசி அன்பர்களுக்கு என்னதான் 7 சனி நடந்தாலும் தொழில் சூப்பராக போகும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக நல்ல வருமானத்தை பெற்றுத்தரும். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு என்னென்ன சலுகைகள் கிடைக்கணுமோ கிடைக்க வேண்டிய தருணத்தில் கிடைக்கும். ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறவங்க, இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்திருக்கிறவங்க, அல்லது அவங்க ட்ரான்ஸ்ஃபருக்காக ஒரு சிலர் காத்திருப்பாங்க. ஒரு சிலர் புதுசாக வேலைக்காக முயற்சி பண்ணுவாங்க, ஒரு சிலர் புதுசாக தொழில் பண்ண துவங்கணும்னு நினைப்பாங்க. எதை செய்தாலும் நீங்கள் கண்டிப்பாக இப்போ சாதிப்பீங்க. ஏன்னா லக்னத்தில் சனி இருக்கிறதால கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். யாராவது ஒருத்தருக்கு கூட ஒரு ஆள் தேவைப்படுவோம். இப்போ செய்ப்பா, போகலாம்ப்பா, செய்யலாம்ப்பா அப்படின்னு எல்லாம் குத்தி விட்டுட்டே இருக்கணும். சனி லக்ன ராசியில் இருந்தாலே ஒரு ஸ்பீடு இருக்காது. கூட ஒரு சபார்டினேட் தேவைப்படும். அவர் ஏப்பா போகலாம்ப்பா, நீங்கள் செய்யலாம்ப்பா அப்படின்னு நம்ம சொல்ல தான் அதை நீங்கள் அடுத்த கட்ட லெவலுக்கு போவீங்க. மற்றபடி உங்களுக்கு குருத்துவமான தொழில் பண்ணக்கூடியவர்கள், ஜோதிடர்கள், ஆலயங்களில் வழிபாடு செய்பவர்கள், அதுக்கப்புறம் குருமார்கள், இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு உன்னதமான நேரம் அப்படின்னு சொல்லணும். மற்றபடி 6க்குடையவன் 6இல் ஆட்சி பெற்றிருக்கார் சூரியன். எப்போதுமே அது 6ஆம் இடமா இருந்தாலும் 8ஆம் இடமா இருந்தாலும் 12ஆம் இடமா இருந்தாலும் அந்த அதிபதி அங்கே உட்காந்து ஆட்சி பெறாருன்னு சொன்னால் யோகமான பலனையே தரும். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் அப்படின்னு சொல்லணும். மற்றபடி அரசு சார்ந்த விஷயங்களில் அனுகூலங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லணும். தந்தை வழி சொந்தங்களால் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லணும். மற்றபடி உங்களுக்கு ஒரு சிலருக்கு இந்த மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு தொழில் சிறப்பாக செல்லும், வருமானம் சிறப்பாக இருக்கும், சுப செலவுகள் செய்வீர்கள். ஆனால் திருமணம் போன்ற காரியங்கள்
கொஞ்சம் தடைபடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கா அப்படின்லாம் இருக்கு. மற்றபடி எப்போவோ தொலைஞ்சு போன பொருள், கேஷு பொருளோ இப்போ கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம். மற்றபடி குரு 10ஆம் இடத்தை பார்க்குறார், செவ்வாய் 10ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போது நிதித்துறை, நீதித்துறை, ஆன்மீகம், செவ்வாயினுடைய ஆதிக்கம் பார்த்திங்கன்னா விவசாயம் சார்ந்த பிரிவு, ரசாயன பிரிவில் வேலை பார்க்குறவங்க, எலக்ட்ரிசிட்டி போர்டு இதில் வேலை பார்க்குறவங்க, டெக்னிக்கல் ஃபீல்டில் இருக்கக்கூடியவர்கள், மற்றபடி காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை இதில் பணியாற்றக்கூடியவர்கள், கடைநிலை ஊழியர்கள், அரசு ஊழியர்கள் அத்துணை பேர்களுக்கும் சிறப்பான நேரம். சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு நல்ல வருமானம் சிறப்பாக இருக்கும். நீங்கள் கேஷுவலாக இருப்பீங்க, ஆனால் வருமானம் சூப்பராக இருக்கும். அதான் அங்கே ஒரு பெரிய பியூட்டி. வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக போகலாம். அது உயர்கல்விக்காக இருந்தாலும் சரி, உத்தியோகத்துக்காக இருந்தாலும் சரி, சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி, நிச்சயமாக சாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லணும். மற்றபடி உங்களுக்கு கலைத்துறை அன்பர்கள், பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, கல்வித்துறையில் இருக்கக்கூடியவர்கள், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், இவங்க எல்லாருக்குமே, அதாவது கலைத்துறையாகட்டும், அரசியல் துறையாகட்டும், இண்டஸ்ட்ரியலில் இருக்கிற இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருக்கலாம், கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். எந்த குறையும் கிடையாது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம், வெளிநாடு போகணும் தாராளமாக போகலாம், சம்பாத்தியம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி உங்களுக்கு இந்த வாரம் ஒரு உன்னதமான ஒரு வாரமாக அமையுமா? உங்கள்கிட்ட டென்ஷன் இருக்கும், பரபரப்பு இருக்கும். லக்னத்திலேயே சனி, ராசிலேயே சனி இருக்கிறதுனால இருந்த போதிலும் எல்லாம் எது நடக்கணுமோ அதெல்லாம் நடக்கும். தொழில் சிறப்பாக செல்லும். உத்தியோகம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக செல்லும். மற்றவர்கள் பாராட்டுவார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். வேலை பார்க்குறது ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கும். ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கி கௌரவிப்பார்கள். வீடு வாங்க, மனம் வாங்க, தோட்டம் துறவு வாங்க, வீட்டை அலங்காரம் பண்ண, இதெல்லாம் கண்டிப்பாக செய்வீங்க. சிறப்பான நேரம். மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் 2க்கும் 9க்கும் ஆதிபத்தியம் பெற்றவன் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆனால் சனி பார்வையில் இருக்கார். பாக்கியத்தில் தடை ஏற்படும். குடும்பத்தில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள், ஒரு பிரச்சனை முடிஞ்சால் அடுத்த பிரச்சனை வந்து நிற்கும். பண வரவு என்பது எதிர்பார்க்குற நேரத்தில் வராது. குடும்பத்தில் ஏதாவது ஒரு ட்ரபிள் இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லணும். மற்றபடி இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் மிக மிக பிரச்சனைகளோடு தான் வாழ்க்கையே இருக்குது. சிறப்பான வாரமாகத்தான் விளங்கப் போகிறது. நீங்கள் பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்க்கையை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கை பலமோடும் நலமோடும் அமையப் போகிறது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.